நாங்கள் இவ்வாறான நடவடிக்கைகள் அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அனைத்தையும் முன்னெடுத்து வருகின்ற போது எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்ற, விமர்சனங்களை முன்வைக்கின்ற அல்லது எங்களுக்கு எதிராக ஏதாவது கருத்துக்களை சொல்லுகின்றவர்கள் அதிகரித்து இருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அதே போன்று ஒரு விடயத்தை நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். இன்றைக்கு எங்களுக்கு எதிராக கூடுதலாக பேசுகின்ற நபர்கள் எல்லாவற்றையும் தேடி பார்க்கின்ற பொழுது அவர்கள் யார், எவர், என்ன செய்தார்கள், எப்படிப்பட்டவர்கள் என்று தேடி பார்க்கின்ற பொழுது வேறு யாரும் இந்த நாட்டை கொள்ளையடித்த கொள்ளைக்கார கும்பல் என்பது இன்றைக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அதனால்தான் அந்த கும்பலோடு இன்றைக்கு கூட்டமாக கூண்டா கூடுவது போன்று இன்றைக்கு அனைவருமே இன்றைக்கு சிறைச்சாலை கதவுகளை அவர்களுக்கு திறக்கப்பட்டிருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரியும். அதனால் இன்றைக்கு இந்த சட்டம் ஒழுங்கை எடுத்துக்கொண்டாலும் கூட ஆனந்த விஜயபால் அவர்களுக்கு கீழே இருக்கின்ற இந்த சட்டம் ஒழுங்கு, போலீஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி, சிஐடி எடுத்துக்கொண்டாலும் சரி, எஃப்சிஐடி எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைத்தும் இன்றைக்கு நேர்த்தியான முறையில் செயல்படுகின்ற ஒரு நிறுவனமாக மாறியதன் காரணமாகவும், அதே போன்று நீதித்துறை சரியான முறையில் இயங்குவதன் காரணமாகவும் இன்றைக்கு நீதிகள் நிலைநாட்டப்பட்டு வருகின்றது. அப்ப அநீதி இழைத்தவர்கள் இன்றைக்கு நடுங்கி திரிகின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள். அந்த நடுங்குகின்ற பொழுது எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்வார்கள், அதாவது எங்க நீங்கள் திருடர்களை பிடித்தீர்களா என்று கேட்டார்கள். ஜனாதிபதி ஒரு தடவை சொன்னார், நான் பிடிப்பேன், பிடிக்கின்ற பொழுதும் யாரும் முணங்க வேண்டாம், சினுங்க வேண்டாம் என்று குறிப்பிட்டார்கள். அதனால் இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது நாட்டு மக்களுடைய காசுகள் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. அது சட்டப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, அரசாங்கத்துடைய கட்டளைகள் கேட்பும் சரி, முரணான செயற்பாடு, தவறான செயற்பாடுகளை செய்ததன் காரணமாக இன்றைக்கு நீதிமன்றத்தாலேயே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. மோசடிக்காரர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளாக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அனைவருமே இன்றைக்கும் அந்த யுகத்தை நோக்கி, அந்த அவர்களுக்கான அந்த தீர்ப்பை நோக்கி வழங்குகின்ற ஒரு நாடாக மாறியிருக்கின்றது. அந்த நிலைமைகளின் கீழ் இந்த ஒரு வருடம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு வருட பூர்த்தியின் பொழுது இன்றைக்கு பொருளாதாரம் தளம்பல் நிலையில் இருந்த பொருளாதாரம் நிலையான பொருளாதாரமாக இருக்கின்றது. நாட்டில் இருக்கின்ற வருமானங்கள் அதிகரித்திருக்கின்றது. நாட்டில் இருக்கின்ற டாலர் வருமானம் அதிகரித்திருக்கின்றது. பங்கு சந்தை அதிகரித்திருக்கின்றது. இவைகள் அனைத்தையும் நிலைப்படுத்தி கொண்டு நேர்த்தியானது ஒரு நாட்டை கட்டி எழுப்புகின்ற ஆரம்ப அடித்தளத்தை நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கோம்.